Hey, listen to me. You're waiting for someone to save you or not you. யாராவது வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு யோசிக்கிற. Let me tell you the truth. Nobody is coming. டிவி ஆஃப் பண்ண சொல்ல யாரும் வரப்போறதில்ல. உன்னை இழுத்துட்டு போய் எக்ஸசைஸ் பண்ண வைக்க யாரும் வரப்போறதில்ல. உனக்காக உன் பிஸ்னஸ் பிளானை எழுத யாரும் வரப்போறதில்ல. யூ ஹாவ் டு டூ இட் ஆல் யோர் செல்ஃப். நீ இப்போ இருக்கிற இடத்துக்கு காரணம் உனக்கு திறமை இல்லைங்கிறது இல்லை. த ப்ராப்ளம் இஸ் யூ ஹாவ் அப்சல்யூட்லி நோ டிசிப்ளின். உனக்கு நீயே சலுகை கொடுத்துக்கிற. போதும், இன்னைக்கு இவ்வளோ செஞ்சதே அதிகம்னு உன்னை நீயே ஏமாத்துற. யூ கீப் லெட்டிங் யுவர் செல்ஃப் ஆஃப் த ஹுக். இட்ஸ் டைம் டு ஃபேஸ் யுவர் செல்ஃப். உன்னை தடுக்கிறது நீ மட்டும்தான். இன்னைக்கு அந்த கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. உன் கண்ணை பார்த்து நீயே சொல்லு, நோ மோர் மெஸ்ஸிங் அரவுண்ட். வாழ்க்கை ஒரு டெஸ்ட். நீ தினமும் அந்த டெஸ்ட்டை காலையில் எழுதுற. காலையில் அலாரம் அடிக்கும்போது ஸ்னூஸ் பட்டனை தட்டுறியா இல்லை எழுந்து ஓடுறியா? ஜிம்மில் உடம்பு வலிக்கும் போது இன்னொரு ரெப் போடுறியா இல்லை பாதிலே நிறுத்துறியா? இந்த சின்ன சின்ன சாய்ஸ் தான் சாம்பியனுக்கும் ஒரு ஆவரேஜ் ஆளுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்குள்ள ரெண்டு ஓனாய் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒன்று சோம்பல், பயம், சாக்கு போக்குன்ற ஓனாய். இன்னொன்று ஒழுக்கம், தைரியம், விடாமுயற்சின்ற ஓனாய். இதில் எந்த ஓனாய் ஜெயிக்கும் தெரியுமா? த ஒன் யூ ஃபீட். நீ எந்த ஓனாய்க்கு உணவு பொருளையோ அதுதான் ஜெயிக்கும். நீ தினமும் ஸ்னூஸ் பட்டனை தட்டும்போது சோம்பல் ஓனாய்க்கு நீ சாப்பாடு போடுற. நீ கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடும்போது பயம்ன்ற ஓனாய்க்கு நீ சாப்பாடு போடுற. ஆனால் உனக்கு விருப்பம் இல்லாட்டியும் அலாரம் அடித்ததும் நீ எழுந்தா, வலிச்சாலும் நீ இன்னொரு ரெப் போட்டா, அப்போ நீ டிசிப்ளின்ற ஓனாய்க்கு சாப்பாடு போடுற. டிசிப்ளின் இஸ் அபவுட் டூயிங் வாட் யூ ஹேட் லைக் இட்ஸ் யுவர் பேஷன். உனக்கு வெறுப்பான ஒரு விஷயத்த வெறியோடு செய்கிறது பேர் தான் டிசிப்ளின். தட் ஃபீலிங்ஸ் ஆஃப் டேட், தட் ரெசிஸ்டன்ஸ், இட்ஸ் a sign of you're on the right track. எனக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். உனக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை. உனக்கு ஒரு காரணம் தேவை, எ ரீசன். நான் ஏன் உழைக்கிறேன் தெரியுமா? ஃபார் மை ஃபேமிலி. என் மனைவிக்காக, என் குழந்தைக்காக. என் சோர்வை விட என் காரணம் ரொம்ப பெருசு. காலையில் அலாரம் அடிக்கும்போது நீ யாருக்காக உழைக்கிறியோ அவங்க முகம் அந்த அலாரம் சத்தத்தை விட பெருசாக அவங்க காதில் கேட்கணும். டு ஹிட் த ஸ்னூஸ் பட்டன் ஆர் டு யூ கெட் அப் அண்ட் greet ஃபார் those people? யுவர் ட்ரீம்ஸ் ஆர் கவுண்டிங் ஆன் யூ. உன் கனவுகள் உன்னை நம்பி இருக்கு. யூ டோன்ட் ஸ்டாப் when you are tired. You stop when you are done. Listen again. Your brain is the most powerful weapon in the world. அதை நீ கண்ட்ரோல் பண்ணுறியா இல்லை அது உன்னை கண்ட்ரோல் பண்ணுதா? டிப்ரெஷன், கஷ்டம், தோல்வின்னு வரும்போது உன் மூளை உன்கிட்ட பேசும். முடியாது, விட்டுடு, நீ ஒரு லூசர்னு சொல்லும். யூ காட் டு டெல் யுவர் பிரைன் வேர் யூ வாண்ட் டு கோ. நீ உன் மூளைக்கு பாஸாக இருக்கணும், அது உனக்கு பாஸாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஃபீல் சரியில்லைன்னு சொல்லிச்சா, உன் கமிட்மெண்ட் உன் ஃபீலிங்ஸ்க்கு இல்லை, உன் செயலுக்கு. ஜஸ்ட் டூ த திங்ஸ். கிரேட்னஸ் வில் காஸ்ட் யூ சம்திங். அது ஃப்ரீயாக கிடைக்காது. அதுக்கு நீ ஒரு விலை கொடுக்கணும். அது உன் நேரம், உன் தூக்கம், உன் கம்ஃபர்ட், உன் தியாகம். கிரேட்னஸ் இஸ் நாட் சீப். அதனால தான் ரொம்ப கம்மி பேர் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க விலை கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆர் யூ வில்லிங் டு பே த ப்ரைஸ்? ஐ வில் டூ வாட் எவர் இட் டேக்ஸ். இந்த ஆட்டிடியூட் தான் உனக்கு வேணும். வி ஆல் வாண்ட் டு பி த பீஸ்ட். ஆனால் பீஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? எ பீஸ்ட் இஸ் சம்மன் ஹூ லாஸ்ட் எவ்ரி திங் பட் இஸ் கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் எவ்ரி திங் பேக். A beast is someone who hit the rock button and say, Roger that, it's only up from here. So let me tell you again, who is coming to save you? No one. And that is your power. Stop looking for the easy way to out. Train your instinct to say, get up, go, fight on. நீ ஒரு விம்பி பாசனாக இருக்காது, ஒரு வாரியராக மாறு. உன் வாழ்க்கையை நீயே உருவாக்கு. ஸோ கொஸ்டின் ஃபார் யூ. இன்னைக்கு நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸை உடைக்க போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப் திஸ் வீடியோ கிவ் யூ அ ஃபயர், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.